Thank you so much. Thank you. Now I request everyone to join us on the banquet hall. Please go to the basement. இன்னைக்கு வந்து நம்முடைய பல்லாவரத்தில் காஞ்சிபுரம் கப்பி வெஜ் ரெஸ்டாரண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் வந்து சமனா இருக்கும் நானும் வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்மளுடைய பல்லாவரத்தில் இப்போ ஷாப் லான்ச் பண்ணிட்டு ரஜி சார் ரஜி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிட்டு சாப்பிட லான்ச் கூப்பிட்டு ரொம்ப நன்றி. நானும் சார் கூப்பிட்டு எப்படி சார் ஃபீல் இருக்கு நாளைக்கு அந்த லேப்டாப் சவுண்ட் கேக்குதா எப்படி? ஆமா, நேத்தி ஃப்ரெஷ் ஷோ போடுற வரைக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சிருக்கோம். அது எப்படி ரிசீவ் பண்றாங்க சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பாராட்டின வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல, நம்ம படம் நம்ம நினைச்சதை நம்ம கொஞ்சம் பூர்த்தி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நாளைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் படபடப்பா இருக்கு. நம்ம வேலை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கோம். பார்த்த பத்திரிகை அண்ணனுக்கு எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மக்களும் சொல்லுவாங்க, நம்புறேன். உங்களை பொறுத்தவரைக்கும் ஃபுட்ல வந்து என்ன மாதிரியான உங்களோட ஃபேவரட்டா இருக்கு? என்னுடைய ஃபேவரட் என்ன? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எனக்கு நான்வெஜ் ஃபேவரட், வெஜ் ஃபேவரட், ரெண்டுமே சாப்பிடுவேன். எது இருக்குதோ அது ஃபேவரட். காஞ்சிபுரம் ஏகப்பட்ட பேர் காசு பாலாசை கட்டியிருக்காங்க. மைனஸ் இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏகப்பட்ட காசு இல்ல, யாரோ ஒருத்தங்க காசு தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அண்ணா, நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலமா உழைச்சி இது வரைக்கும் நான் பண்ற உதவிகள்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய கடமைகள் எல்லாமே நான் வந்து என் சொந்த காசில் மட்டும்தான் பண்றேன். இது வரைக்கும் யார்ட்டையும் நான் 1 ரூபா வாங்கி பண்ணல, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன். இது வரைக்கும் நான் யார்ட்டையும் 1 ரூபா வாங்கினதில்லை. ஸோ நம்ம அதுக்கு அந்த அவங்க சொல்ற வார்த்தைக்கு அப்படிதான் நம்ம பண்ணனா எனக்கு வந்து ஏதாவது மைண்டில் கஷ்டம் வரலாம், இது வரலாம். அப்படி நம்ம பண்ணவே இல்லை. அது ஒரு சில சொல்றதுனால அந்த 99% மக்களே அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. நம்ம மக்களே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம எதுவும் சொல்லணும்னு எனக்கு தோணலை. கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற மாதிரி தான் ஒரு விஷயம். நம்ம ஒரு குறிக்கோள் நோக்கி போயிட்டு இருப்போம். அப்படிதான் விஷயங்கள் வரும்போது இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போயிடும். நான் இங்கே நிற்கிறேன்னா அது முக்கியமான ஒரே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். அது என்னைக்கு மறக்க மாட்டேன். அவங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அண்ணா, நாளைக்கு காந்தி கேட் ரிலீஸ் ஆகுதுன்னு மறக்காம பாத்துருங்க ப்ளீஸ்ண்ணே. எனக்கு ஃபுட்டுனால ரொம்ப பிடிக்கும், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. சில டைம்ல ஒவ்வொரு விதமான டிஷ் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடும்போது அதுக்குன்னு சில ஃபேவரட் இடங்கள்ல இருக்கு. ஸோ வெஜ்ஜு சாப்பிடணும்னு தோணுன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் ஆஃப் த டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஆப்ஷனா இருக்கும் நம்புறேன். ஸோ எனக்கு ஃபுட்டுனால எல்லாமே பிடிக்கும். அதான் நாளைக்கு அண்ணா சிவானெல்லாம் பெரிய லெஜெண்ட் தான். அவங்க ரொம்ப பெரிய ஆளு. நான் இப்போதான் நான் சின்ன பையன். அது பிரஸ்மிலே சொல்லியிருப்போம், அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம் ஒரு 5 பேரா நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு தான் விஷயம். மற்றபடி நம்ம முடிவு பண்ணவே இல்லை, அதுவா அமைஞ்சது தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆளு, நம்ம சாதாரண ஆளு. ஸோ நேற்று வந்து படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா. பிரசன்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. அவங்க ரிவ்யூஸ்லாம் கூட பார்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, பட் செப்டம்பர் 5 எனக்கு ஃபியூச்சர் டே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ணா அவர் படம் பார்த்துட்டாருண்ணா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
ஒரு சூப்பராக இருந்துச்சுல. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம், அன்பை பற்றி பேச வேண்டிய படம், ஜாலியாக இருக்கும், எமோஷனலாக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவை நம்ம நினச்சிக்கலாம், தாத்தாவை நினச்சிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைய நினச்சிக்கலாம், எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகிற படமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பல்லாவரத்துல 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல காஞ்சிபுரம் கஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நானு பாலா எல்லா டீமோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே இது கண்டிப்பா வந்து இங்க இவங்களோட வெஜ் ஸ்பெஷல் எல்லாமே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ ரஜினி சாருக்கும் காஞ்சிபுரம் கஃபேக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் வணக்கம். பாலா சார், நீங்கள் இன்வைட் பண்ணதை உடனே வந்து ரொம்ப நன்றி. ஷபானா மேடம், தேங்க்ஸ் அலாட் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சென்னை பல்லாவரத்தில் வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது இஸ் நாட் அ கெஃபே, இது ரெஸ்டாரண்ட். இந்தியன், சைனீஸ், தந்தூரி, ஆல் வெரைட்டிஸ் இஸ் தேர். காண்டியே இருக்குது. ஸோ இங்கே இருக்க மக்கள், இன்னொரு இருக்க மக்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் லக்ஸரி 5 ஸ்டார் ஆம்பியன்ட்டில் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வி ஆர் பிளான் டு கிவ். இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட பண்ணுறோம். இது ஆர் ஹைலைட். ஸோ மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் நன்றிங்க. பண்ணியிருக்கோம். பல்லாவரம் குரோம்பேட்டில் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லாரும் பல்லாவரத்தில் குரோம்பேட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. இந்த ஒரு ஃபைன் டைனிங் லக்ஸரி ஃபீலை முதல்ல நம்ம இந்த லொக்கேஷனில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வி வாண்ட் டு டேக் திஸ் அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் குளோபில் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கோம். ஹோப் நீங்கள் எல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணி வில் சப்போர்ட் அஸ் டு க்ரோ. தேங்க்யூ. கண்டிப்பாக